ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ, பிசி, டிஎன்பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம், சரியா? ஸோ இது எல்லாமே கிளாஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ மார்ச் 1 முதல் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா எஸ்ஐ மற்றும் பிசிஆர்னு பார்த்தோன்னா புதிய வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ அதோட ஃபுல் பேமெண்ட் பார்த்தோன்னா 8,000 50% ஆஃபரில் 4,000 ரூபாய்க்கு அந்த கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் இன்க்ளூடிங் பார்த்தோன்னா புக்ஸ் டேரெக்டாக பார்த்தோன்னா கொரியர் மூலமா உங்களுக்கு வந்து புத்தகங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ டெய்லி பார்த்தோன்னா லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ லைவ் மிஸ் பண்ணிட்டு பட்சத்தில் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸாக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு எக்ஸாம் வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம்ஸ்னு 2 கிளாஸுமே கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஒன் டைம் பேமெண்ட்டு 2 in 1 பர்பஸ். ஸோ எஸ்ஐக்கும் படிச்சுக்கலாம், ஸோ பிசிக்கும் படிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து என்ன பண்ண போறீங்க, புக்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் டெஸ்ட் பேச்சஸ்மே கொடுத்துருவாங்க. இதில் வந்து டெஸ்ட் பேச்சஸ்மே கொடுத்துருவாங்க, ஸ்லிப் டெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் பேச்சஸ்மே உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பார்த்தோன்னா ஒன்றா சேர்ந்த ஒரு பர்பஸ் தான். ஸோ ஜஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தோன்னா ஜஸ்ட் 4,000 தான். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ 8122299971 இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா, ஸோ எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஒரு டெஸ்ட் பேஜ் போயிடுது. அந்த கொஸ்டின்ல 7வது கொஸ்டின் நம்பர் 7 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி 6 கொஸ்டின் டிஸ்கஸ் முடிஞ்சாச்சு. ஸோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னு பட்சத்தில் ஸோ பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் எஸ்ஐ டபுள் ஸ்டார்னு. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ உங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, டெஸ்ட் நம்பர் 7. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, அணுவானது பெரும்பான்மையான வெற்றிடத்தினை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? அணு அப்படின்னு சொல்லும்போது மேக்சிமம் என்ன பண்ணுறது, கேப் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற டேனியல் ரூதர்ஃபோர்ட் தான் இருப்பாங்க இந்த கூற்று வந்து கூறியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி, டேனியல் ரூதர்ஃபோர்ட் இஸ் ரைட் ஆன்சர். டேனியல் ரூதர்ஃபோர்ட் என்பது சரியான விடை, சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லும்போது முதலில் அணுவின் உள்ள பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரான்கள், அதாவது எதிர்மின்மை கொண்ட எலக்ட்ரான் காணப்படுறது என்று கூற்றை கூறியவர் ஜே தாம்சன். ஸோ எலக்ட்ரான் மைனஸ் மற்றும் ஐசோடோப்புகள், கதிரியக்க ஐசோடோப்புகளை அது கண்டுபிடிச்சு சொல்லும்போது ஜே தாம்சன் அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். இவர் தான் முதல்ல அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி 1803 தன்னுடைய அணுவை பற்றி ஆராய்ச்சி ஆரம்பிச்சு 1808 அணு கொள்கையை முதலில் வெளியிட்டவர் ஜான் டால்டன் அவர்கள், சரியா? அணு கொள்கை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2, அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? ஸோ கொஸ்டின் பாருங்க, இந்த திரவ நிலை இங்க உலோகம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஜென்ரலா உலோகம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா கடுமையா இருக்கும். அது மாதிரி தான் பார்த்தோன்னாக்கா அது திடப்பொருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க என்னன்னாக்கா திரவ நிலையத்துல இருக்கிற ஒரு உலோகம் அப்படின்னு கேட்கறாங்க, சரியா? ஸோ இப்போ வெள்ளி ஸ்ட்ராங்கா இருக்கிற உலோகம், ஸோ காப்பர் ஸ்ட்ராங்கா இருக்குது, தங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இது பாதரசம் மட்டும்னா அந்த லிக்விட் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் திரவ நிலை உலோகம் சொல்லும்போது பாதரசம் என்பது சரியான விடை. ஸோ இந்த கொஸ்டின் நிறைய முறை திரும்ப எஸ்ஐபிசி காம்படிஷன்ஸ்ல நிறைய முறை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 3, 1946 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது? ஸோ 1946 இந்தியாவில் முதல் ரயான் தொழிற்சாலை. ஸோ ரயான் தொழிற்சாலை அப்படின்னாக்கா செயற்கை இழை தொழிற்சாலை என்று அழைக்கப்படுது. இந்த செயற்கை இழை தொழிற்சாலை பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி, கேரளாவில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவின் பட்டி நகரம், இந்தியாவோட இயற்கை பட்டு மல்பரி பட்டு, அந்த மல்பரி பட்டு இந்தியாவிலே அதிகம் உற்பத்தி போடுற மாநிலமாக கர்நாடகா விளங்குகிறது. அது மட்டும் இல்லாம காஃபி அதிகமாக காணப்படும் ஸ்டேட் பார்த்துட்டாக்கா கர்நாடகா. இஸ்ரோவின் தலைமையிடம் சொல்லும் போதும் பெங்களூரு கர்நாடகாவில் தான் காணப்படுறது. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது அசாம் தேயிலைக்கு அடுத்து. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேயிலை உற்பத்தியில பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ், தேயிலை உற்பத்தியில செகண்ட் ஸ்டேஜ், காஃபில உற்பத்தி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4, நைலான் என்ற பலப்படி இழையானது டேஷ் வேதி தொகுப்புகளால் ஆனது. நைலான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதுலே வலிமையான ரொம்ப ஸ்ட்ராங்கான செயற்கை அப்படின்னு சொல்லும்போது நைலான் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நைலான் பார்த்தோன்னா பாலி அமைடுகள் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா வந்து செஞ்சிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து போகலாம். கொஸ்டின் நம்பர் 5, பார்க்கஸ் என்ற முதல் நெகிழினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முதல்ல பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் என்ற வார்த்தைன்னு சொல்லி அந்த பிளாஸ்டிக்கை முதல்ல பிளாஸ்டிக் யார் கண்டுபிடிச்சுன்னு சொல்லும்போது எட்மண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் அவர் தான் இருப்பாங்க ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ
எட்மண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ ஆல்பர்ட் நிமானின் அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னாக்கா முதல்ல கோகோ இலைகளிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்ட மருந்து கண்டறிந்தவர் தான் ஆல்பர்ட் நிமானின். சரிங்களா? ஓகே. லூயி பாஸ்டர்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெறிநாய் கடி, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா லூயி பாஸ்டர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் நொதித்தல் செயல்முறை இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தாலும் லூயிஸ் பாஸ்டர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 6, வேதியியல் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. சரியா? வேதியியல் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்கிறாங்க. ஆவி சுருங்குதல் அப்படின்றது என்னன்னாக்கா தன்னுடைய அளவு, வடிவம், நிறை இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்பியல் மாற்றம் கொடுத்திருப்பாங்க. ஆவி சுருங்கினா போகுது, இது இயற்பியல் மாற்றம். பனிக்கட்டி உருகுதல், இதுவும் இயற்பியல் மாற்றம். உறைதல் இயற்பியல் மாற்றம். ரொட்டி தயாரித்தல் பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம். ஏன்னா ரொட்டியில ஒரு பொருள் வேற ஒரு பொருளா மாறிடுச்சுன்னா மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியாது. அதனால அது மட்டும் வேதியியல் மாற்றம். ஸோ இயற்பியல் மாற்றத்துக்கும் வேதியியல் மாற்றத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் ஒரு வினை ஏற்படும் பொழுது வேறு ஒரு பொருளாக மாறி மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடிந்தால் அது இயற்பியல் மாற்றம். அது பண்புகள் ஏற்படும், அளவுகள் ஏற்படும், வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொதுவாக இயற்பியல் மாற்றங்களா இருக்கும். ஸோ வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னாக்கா ஒரு பொருள் வினை நடைபெற்று வேற ஒரு பொருளா மாறிடுச்சுன்னா மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியாதது பார்த்தீங்கன்னாக்கா வேதியியல் மாற்றம். இது மீளா மாற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஈஸ்ட் என்பது ஒரு வினையூக்கி ஆகும். ஸோ இது கரெக்ட் தான். என்ன இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜென்ரலா நம்ம ரொட்டி தயாரிப்பாங்க, ரொட்டி. ஸோ பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டு பன் எல்லாம் செய்யறாங்கல்ல, பேக்கரி கேக் ரெடி பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா வினையூக்க செயல்படும். கரெக்ட். வனஸ்பதி உருவாக்குதலில் வினையூக்க நிக்கல், பிளாட்டினம் அல்லது பல்லேடியம் உள்ளது. இதுவும் கரெக்ட். இதுவுமே கரெக்ட். முதல் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தோம்னு சொல்லும்போது திலீப் பஹாலை பயன்படுத்துவாங்க. நொதித்தல் நிகழ்வு விவரித்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நொதித்தல் யாரு? லூயி பாஸ்டர். நொதித்தல்னா லூயிஸ் பாஸ்டர் தான். அப்ப இது தவறு. இதுதான் தவறானது. வனஸ்பதி தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாகிறது. இது எல்லாமே கரெக்ட். ஸோ இதுதான் பார்த்தா தவறானது. சரிங்களா? நொதித்தல் நிகழ்வு உருவாக்கம் சொல்லும்போது லூயிஸ் பாஸ்டர் அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 8, நைலான் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ என்ன இருக்கும்? பிவிசி, பேக்லைட், டெப்லான் டேப்பு, ரேயான். ஸோ ரேயான் அப்படின்னு கொடுக்கும்போது சின்ன பார்த்தனே வரலாம். ஸோ ரேயான் அப்படின்றது இழையா, பிவிசி இழையா, பேக்லைட், டெப்லான் டேப்ன்றது டேப் யூஸ் பண்ற ஒரு டேப்பை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நைலான்றது ஒரு இழை கொடுத்துருப்பாங்க. ஸோ 1க்கு 3, 1 நேரம் 3 அப்படின்னு கொடுக்கும்போது எல்லா ஆப்ஷனும் 3 தான். ஸோ நான் பேஸ்ட் அந்த ஆப்ஷன் கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 3. நெக்ஸ்ட் பிவிசி அப்படின்னு சொல்லும்போது வெப்பத்தால் இலகும் நெகிழி. இப்போ பிவிசி என்ன பண்ணுவாங்க? சூடு பண்ணா போகுது, அப்படி மெல்ட் ஆகும். சூடு பண்ணா அப்படியே லைட்டா குழந்தை மெல்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்பத்தால் இலகும் நெகிழி. நெக்ஸ்ட் பேக்லைட் அப்படின்னு சொல்லும்போது வெப்பத்தால் இருக்கும் நெகிழ்வி. சூடு பண்ணா இருக்கும், ஸ்ட்ராங் ஆயிடும். சூடு பண்ணா ஸ்ட்ராங் ஆயிடும். அதுதான் பேக்லைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப பேக்லைட்னா வெப்பத்தால் இறுகும் நெகிழி. இது எழுகுதுன்னா மெல்ட் ஆச்சுன்னா லூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். அடுத்து டெப்லான் டேப் அப்படின்னு கொடுக்கும்போது எது கொடுத்துருப்பாங்க? ஒட்டாத சமையல்கள் டெப்லான். ரேயான் அப்படின்னு கொடுக்கும்போது மரக்கூழ். ரேயான்றது மரக்கூழ் குறிக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ 3, 1, 2, 5, 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். அழுவம் இச்சொல்லின் பொருள் யாது? இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேள்வி. அழுவம் அப்படின்னா கடல். அழுவம் அப்படின்னா கடல் என்று பொருள் கொடுத்திருப்பாங்களா? சரியா? அழுவம் என்பது கடலை வந்து குறிக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி கடல் என்பது சரியான விடை. இப்போ வங்கம் அப்படின்னு போயிருப்பாங்க. வங்க கடல் என்பது வங்கம். அழுவம் அப்படின்றது கடலை வந்து குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ வங்கம்னா கப்பல். சரியா? அடுத்த கொஸ்டின் ஒரு 10, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4ல கேட்டது. 2022 குரூப் 4லயுமே கேட்டிருந்தாங்க. சரியா? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? ஸோ ஆப்ஷன் ஏ அகநானூறு இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் பார்த்தோன்னா இதோடைய தொகை அடி வந்து பார்த்தோன்னாக்கா 31 அடி வரைக்கும் பார்த்தோன்னா லென்த் போறதால இது வந்து பார்த்தோன்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ கலித்தொகை, பட்டினப்பாலை, புறநானூறு இதெல்லாம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 11, அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று அனைவராலும் புகழப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஜூல்ஸ் வெர்ன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஜூல்ஸ் வெர்ன் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12, சரியானதை தேர்ந்தெடு. 4 கொடுத்துக்கிறாங்க. இதுல எது கரெக்டா மேட்ச் ஆகிக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ பிடி அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர், கவரு. சூடு அப்படின்னு சொல்லும்போது முதுநிலை தொழில் பெயர், அதுவும் தவறு. ஓட்டம் என்பது முதுநிலை தெரிந்த தொழில் பெயர், அதுவும் தவறு. ஸோ படித்தல் என்பது
விகுதி பெற்ற தொழில் பெயர். இப்ப என்னக்கா அல் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். படிக்கிறது ஒரு தொழில், படிக்கிறது ஒரு தொழில். அல் என்று பார்த்தீங்கன்னா விகுதி. ஸோ விகுதி பெற்ற தொழில் பெயர் கொடுக்கும்போது ஸோ ஆப்ஷன் டி படித்தல் என்பதுதான் இதுல வந்து பார்த்தா சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 13. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1973. 1973 தானே போட்டாங்க சிற்ப கலைக்கூடம். சரி, இது சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்க. இல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்கிரிப்ஷன் கரெக்ட் தான். அழகியல் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னா அழகு உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கல்வி அறிவு அப்படின்னு லிட்ரஸி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க கடல் வாழ் முறம் சொல்லும்போது மரைன் சப்மரைன் அப்படின்னு கொடுக்கும்போது வந்து கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தவறான, இதுதான் தவறானது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 15. கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கப்பல் கட்டும் கலைஞர் பார்த்தீங்கன்னா கம்மியர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 16. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பத்தி பார்த்தோன்னா 2 நூல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 நூல் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மதுரை காஞ்சி, வந்து பட்டினப்பாலை. மதுரை காஞ்சி பட்டினப்பாலை சிலப்பதிகாரமும் கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகார நூலுமே அதை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஏன்னா நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லிட்டு இவங்க மதுரை இருந்து பார்த்தோன்னாக்கா கோவலன் கண்ணகுலும் பார்த்தோம்னா பாண்டிய நாட்டுக்கு போய் சேரும்போது சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு போறாங்க. பாண்டிய நாட்டுக்கு போகும்போது நைட்ல டிராவல் பண்ணி போவாங்கல்ல. ஸோ அப்படி போகும்போது அந்த இடத்துல ரீச் பண்ணும்போது அல்லங்காடி நாலங்காடி 24 hours வந்து வணிக நகரம், துறைமுக நகரம், இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. தூங்கா நகரம் இதெல்லாம் பேர் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி. ஸோ ஜென்ரலா பார்த்தோன்னா பட்டினக்காலை, மதுரை காஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்துல சில பகுதிகள் என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஏற்றுமதி இறக்குமதி பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க சிலப்பதிகாரம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஜென்ரலா பார்த்து வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 17. திரி சொற்கள் எத்தனை வகைப்படும்? திரி சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் கேட்கறாங்க. ஸோ பொதுவா சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண முறைப்படி 4 வகை, இலக்கிய முறைப்படி 4 வகைன்னு எடுத்து இருப்பாங்க. அதுல திரி சொற்கள் அப்படின்னாக்கா ஒரு சொல் வேற ஒரு சொல்லா திரிந்து வேற ஒரு சொல்லா மாறி காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா திரி சொற்கள் நினைப்பாங்க. அது திரி சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 வகைப்படும். திரி சொற்கள் 2 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 18. சோறு, அழுவும், பெற்றம், ரத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சொற்களோட வகைகள் தான் இயற் சொல்லா, வட சொல்லா, திசை சொல்லா, திரி சொல்லா அப்படின்னு போயிட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சோறு அப்படின்னு கொடுக்கும்போது இயற்சொல். சோறுன்றது இயற்சொல். நார்மலா என்ன பண்ணுவாங்க சோறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா இருக்கிறதால அது இயற்சொல் போயிருப்பாங்க. அடுத்து அழுவும். அழுவும் அப்படின்னாக்கா திரிசொல். திரிசொல் அப்படின்னாக்கா நார்மல் பேப்பர் எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது, படித்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னாக்கா திரிசொல். அழுவம் ஒன்றது கடல் வந்து குறிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா திரிந்து கம்பளம் திரிசொல். ஸோ 1 4 1 4 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பெற்றம். பெற்றம் அப்படின்றது திசை சொல். பெற்றம் அப்படின்னா திசை சொல் கொடுத்துருப்பாங்க. ரத்தம் என்பது வட சொல். குருதி. குருதி அப்படின்னு ரத்தம். ஸோ நம்ம ரத்தம் பிளட் யூஸ் பண்றோம்ல. பிளட் வந்து ஆக்சுவலா தமிழ் வார்த்தை கிடையாது, வந்து வட சொல். வடமொழி சொல்லிருந்து வர சொல் பார்த்தீங்கன்னா வட சொல்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழி எல்லா சொற்கள் வட சொல். ரத்தம் என்பது வட சொல், குருதி என்பது தமிழ் சொல் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? அப்ப இது பார்த்தா இது வச்சுன்னா ஆப்ஷன் ஏ 1 4 3 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 19. தமிழ் பேர் எனும் தலைப்பில் பாடலை இயற்றியவர் யார்? தமிழ் பேரு. பேரு அப்படின்னா பெருசு மகப்பேறு காலம் மாதிரி பெரிய எழுப்பு கொடுத்திருப்பாங்க. தமிழ் பேரு எனும் தலைப்பில் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் பி பாரதிதாசன். பாரதிதாசன். பாரதி மீது பற்று கொண்ட காரணத்தினால் சுப்புரத்தினதாசன் பாரதிதாசனாக மாறுகிறார். சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கனக சுப்புரதாசனோட அவருடைய இயற்பெயர் அது என்ன பண்றாரு மாத்திராரு. இவர் மீது பற்று கொண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா சுப்புரத்தினதாசன் பேர் மாத்துறாரு. அவர் தான் சுரதா. அவர் தான் சுரதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 20. பேட்டை என்னும் நூலை இயற்றியவர் யார்? பேட்டை அப்படின்ற நூலை வந்து எழுதுனது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுப்பர பாரதி மணியன். சுப்பர பாரதி மணியன் இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 21. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் லைப்ரரி. சென்ட்ரல் லைப்ரரி அப்படின்னு சொல்லும் போது கன்னிமாரா லைப்ரரி தான் இது. சென்னை கன்னிமாரா லைப்ரரி தான் சென்ட்ரல் லைப்ரரியா கொடுத்துருப்பாங்க. இப்ப தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு கொடுக்கும்போது பழமையான தமிழ் இந்தியா தமிழ்நாட்டுல மிக பழமையான நூலகம் சொல்லும்போது தஞ்சை சரஸ்வதி தமிழ் மகால் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 22.
உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் தொடங்கப்பட்ட ஆண்டு இதை பார்த்தா நல்லா பார்க்கணும். உலக தமிழ்ச்சங்கம் எங்க ஏற்படுத்தாங்க? மதுரையில் ஏற்படுத்துறாங்க. எந்த ஆண்டுன்னா ஆப்ஷன் பி 2006. ஆப்ஷன் பி 2006 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவுறாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கருத்துப்பட ஓவியத்தை முதல்ல தமிழ் அறிமுகப்படுத்துறது. அதாவது கருத்துப்பட ஓவியம். ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம், இந்த காமிக்ஸ் வரைவாங்கல்ல. இப்போ நம்ம ஒரு ஏதாவது சும்மா இந்த கன்னித்தீவு, ஸோ இது மாதிரி சில காமிக்ஸ்லாம் வருவாங்களே, இதனால் நமக்கு கருத்துப்படும். ஸோ ஆக்சுவலாக நான் சொல்ல வேண்டிய கருத்தை படத்தின் மூலமா கன்வே பண்ணுறது தான் கருத்துப்படும். அந்த ஓவியத்தை முதல்ல தமிழ் அறிமுகப்படுத்துறது யாருன்னு சொல்லும்போது, ஸோ மகாகவி என்று அழைக்கப்படுகின்ற பாரதியார் அவர்கள் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் 24. இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, ஜவ்வாது, ஏற்காடு, ஆனைமலை இது எல்லாமே மலைகள் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே மலைகள் பேஸ் பண்ணி தான் போறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை மற்றும் வேலூர் பகுதி. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் பகுதியில் காணப்படுகின்ற ஜவ்வாது மலை இங்கதான் பார்த்தோன்னா உலகிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சாட்டர்டே போனால் மட்டும்தான், சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போனால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ காவனூர் அப்படின்ற ஊர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து ஜவ்வாதூர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது. ஸோ பீமன் நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலமாக செயல்படுறது. அந்த மலையை பார்த்தோன்னா நிறைய இயற்கை வந்து அதிகமாக காணப்படுகிறது. வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? ஊட்டி சொல்லும்போது மலைகளின் ராணின்றது ஊட்டி, ஏழைகளின் ஊட்டி சொல்லும்போது ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி என்பது ஏற்காடை கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 25. வட அமெரிக்காவில் உள்ள புல்வெளி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வட அமெரிக்கா அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன்னா புல்வெளிகள் மிகப்பெரிய முக்கியமாக புல்வெளிகள் வந்து மிகப்பெரிய கான்செப்டை ஏற்படுத்துகிறது. இப்போ ஐரோப்பா, ஸோ வட அமெரிக்கா, ஸோ யூரேசிய பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா, ஸோ அதுலேயே தென் ஆப்பிரிக்கா. ஸோ என்ன பண்ண போறாங்க? இடத்துக்கு ஏற்ற மாதிரி புல்வெளிகளை வந்து டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஸோ வட அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது வட அமெரிக்கா வந்து பிரேரி வந்து காணப்படுறது. இப்போ டவுன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியா காணப்படுற புல்வெளி பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் புல்வெளி போயிருப்பாங்க. இப்போ ஸ்டெப்பி சவானா புல்வெளி சொல்லும்போது சவானா புல்வெளி ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது. ஸோ இது மாதிரி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 26. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இது பார்த்தீங்கன்னா இன்காய்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்காய்ஸ் நிறுவனமா? சரியா? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ தேசிய பேரிடர் தலைமையகம் சொல்லும்போது டெல்லி, புதுடெல்லியில தலைமையிட வச்சு பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை ஆப்ஷன் ஏ 2005. ஆப்ஷன் ஏ 2005 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 27. பெரிய சேற்றாறு என்று அழைக்கப்படுது. பெரிய சேற்றாறு சொல்லும்போது மிசிசிப்பி. பெரிய சேற்றாறுனா மிசிசிப்பி போயிருப்பாங்க. வட அமெரிக்காவில் காணப்படுகின்ற மிகப்பெரிய ஆறுகள் இதுவும் ஒன்று மிசிசிப்பின்னு வந்து மிசோரி அப்படின்னு 2 ஆறுகள் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய சேற்றாறுனா மிசிசிப்பி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மிசோரின்றது அது அமேசான் அப்படின்னு கொடுக்கும்போது உலகின் பெரிய அல்லது அகலமான ஆறு. பெரிய ஆறுனா இது வந்து பார்த்தோன்னா நீளமான ஆறு. இது நீளமான ஆறு. ஸோ 2 டிஃபரன்ஸ் இருக்குது. நைல் நதி நீளமான ஆறு, அமேசான் ஆறு மிகப்பெரிய ஆறு அல்லது அகலமான ஆறுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் 28. உலகின் காஃபி பானை அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ எதை கொடுத்துருப்பான்னு பார்த்தோன்னாக்கா பிரேசில். காஃபி பானைனா பிரேசில் தானே அது உலகின் காஃபி பானை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சீனா வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வந்து சீனா தான் தேயிலை உற்பத்தியில சீனா தான் முன்னிலை வைக்கும். அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 29. பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ராஜஸ்தான் இஸ் ரைட் ஆன்சர். ராஜஸ்தான் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 30. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா திரும்ப வந்து பார்த்தோன்னா இது கிரேஸ் மாதிரி தான் போயிருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் பெட்ரோலியம் கொடுத்துறாங்க, இன்னொரு பக்கம் தங்கம் கொடுத்துறாங்க, இரும்பு மைக்கா. ஸோ இங்க எதுவுமே கிடையாது. கருப்பு கலர்ல இருக்கிற தங்கம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உள்ளது எடுக்கும் போது கருப்பு கலராகவும், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸா மாற்றும் போது கோல்டன் கலரா மாறுதுன்னா ஸோ ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம் இஸ் ரைட் ஆன்சர். ஒருவேளை இந்த ஆப்ஷன்ல நிலக்கரி கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன இருக்கும்? ஸோ நிலக்கரியும் ஆன்சர் ரைட்டு தான். இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு சொல்லும் போது ஸோ இதுவுமே ஆன்சர் ரைட்டு தான். ரெண்டுமே ஆன்சர் ரைட்டு தான். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய வாட்டி பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்லாம் திரும்ப கிரேஸ் மார்க் யூனிட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 30 கொஸ்டினுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்ற பட்சத்தில் ஸோ வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரோ படிக்கிற ஒரு லெவலில் கண்டிப்பாக இது போயிட்டு சென்றடையும் சொல்லிட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ டெஸ்ட் பேட்சாக இருந்தோ இல்லை ஆன்லைன் கிளாஸாக இருந்தோ ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தோ ஏதோ சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்பும் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.